நீடாழி உலகத்து மறைநாளோடைந்து நிலை நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராஜன் மாபாரதம் சொன்ன நான் ஏடாக மாவேறு வெற்பாக வாங்கூர் எழுத்தானிதன் கோடாக எழுதும் பிராணி பனிந்தன்பு கூர்வாமுரோம். குருட்சேத்திரம் யுத்தம் முடிந்து தர்மராஜன் பட்டங்கட்டி ஆளுகின்ற போது குலகுருவும் பாட்டானாருமான வியாத வியாசர் இமயமலைச்சாரல் அழைத்து சென்று தர்மராஜனுக்கு பெரும் செல்வங்கள் இருக்கின்ற இடத்தையும் காட்டி இந்த பாரத நாடு கட்டி காப்பாற்ற வேண்டும், அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக வியாத வியாசரால் அஸ்வமேதை யாகம் என்ற ஒரு யாகம் ஒவ்வொருவரும் பாண்டவர்கள் ஒவ்வொருவரும் 3 வருடம் வீதம் 15 வருடம் அந்த அஸ்வமேதை யாகத்தை நடத்தினார்கள். அப்படி யாகம் நடத்தி முடிந்து அந்த யாகத்தின் பலன் என்னவென்றால், இந்த பூமியில் மனிதர்களும் தேவர்களும் ரிஷிகளும் யோகிகளும் சாதுக்களும் பித்ருக்களும் இவர்களெல்லாம் மேன்மைப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பூலோகம் அறம் சார்ந்த வாழ்வியலை முன்னெடுத்து மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த அஸ்வமேதை யாகத்தை இந்த வியாசர் நடத்தி முடித்தார். அப்படி நடத்தி முடித்த பிறகு இந்த அசினாபுரத்தை பட்டங்கட்டி ஆட்சி செய்து வருகின்ற தர்மராஜன் மக்களுக்கு ஒரு கட்டளை இடுகின்றார். என் அரண்மனையுன் மிகப்பெரிய மேளம் பெருமேளம் என்கின்ற ஒரு மேளத்தை, பேய்மேளம் என்கின்ற பெருமேளத்தை அமைக்கிறார். யாராவது எவராவது எந்த உதவி கேட்டாலும் இந்த மேளத்தை அடித்தாலும் உடனடியாக நான் உங்களுக்கு உதவி செய்ய வருகிறேன், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை அழைக்கலாம் என்று மக்களுக்கு பறைசாற்றுகிறார். அப்படி பறைசாற்றி விட்டு இந்த தர்மராஜன் இந்நிலையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற போது அசினாபுரத்திற்கு ஒரு வறியவர் அந்தனர் வருகிறார். அந்தனர் வந்து இரவு நேரமாகிவிட்டது, பசியின் கொடுமை என்ன என்றே பெரிய காதடைக்கிறது. இவர் தடுமாறி அந்த அஸ்னாபுர அரண்மனையின் முன் வருகிறார். இந்த அந்தனர் வந்து இரவு நேரத்தில் மேளத்தை அடிக்கிறார். இவர் ஆழ்ந்த நிஷ்டையில் இருக்கக்கூடிய தர்மராஜன் தன்னுடைய காவலர்களை அனுப்பி, யார் அவர் இந்நேரத்தில் மேளத்தை அடிக்கிறார்கள் என்று பார்த்து வா என்று வருகிறார். அந்த அந்தனர் வந்த செய்தியை இந்த தர்மராஜன் கேட்க, இப்போது இரவு நேரமாகிவிட்டது, விடியற்காலை வரவும் என்று கட்டளையிட்டு தூங்கப் போகிறார். இந்த மனம் நொந்து போன அந்தனரோ பரிதவித்து பீமசேனன் இருக்கின்ற அரண்மனையின் முன் பெருமேளத்தை அடிக்கிறார். பீமசேனன் எழுந்து வந்து அந்தனரை வணங்கி, அந்தனரை வந்த காரணம் என்ன சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அந்தனர் சொல்லுகின்றார், இந்த கடல் சூழ் நிலவலகை கட்டி காட்டு ஆளுகின்ற தர்மராஜன் அவள் விழிக்காமல் இருந்ததால் உன்னுடைய அரண்மனை வந்தேன் மன்னர் மன்னா. நான் வறுமை நிலையில் இருப்பதால் தாங்கியாதாவது சொற்ப பணமோ எனக்கு கொடுத்தால் நான் உடன்பட்டு என்னுடைய குடும்பம் செழித்தோங்கும் என்று சொன்னார். உடனடியாக பீமசேனன் கையில் இருந்த தங்க காப்பை எடுத்து கொடுத்து விட்டான். அது ரத்தினங்களும் வைரங்களும் பதித்திருந்தது. உளமழுந்த அந்தனரோ அதை பெற்று சென்று விட்டார். கதையின் போக்கு என்னவென்றால், பெற்று சென்று விட்டார். இந்த பீமசேனன் உடனடியாக அந்த நள்ளிரவே வருகிறார். விடியற்காலை தன்னுடைய அண்ணன் இருக்கின்ற அரண்மனையின் முன் பேய்மேளத்தை பெருமேளத்தை அடிக்கிறார். அந்த மேளம் அடிபடுகின்ற போது, அந்த மெத்தளம் அடிபடுகின்ற போது உலகே அதிருகின்ற சத்தத்தை எழுப்புகின்றது. இந்த தர்மராஜன் திடுக்கிட்டு யாதும் புரியாமல் காவலர்களை சொல்லி அனுப்புகின்றார். யார் இப்படி மேளம் எடுப்பது? தர்மராஜன்.
தர்மனா என் சகோதரனா ஏன் இப்படி செய்கிறான் என்று கேட்கின்ற போது, பீமசேனா ஏன் இப்படி ஆர்ப்பரித்து அடிக்கிறாய் என்று கேட்கிறார். பீமசேனன் சொன்னான், தர்மரே, ஒரு அந்தணர் ஒருவர் யாசகம் என்று கேட்டார். யாசகம் கொடுக்காமல் நீங்கள் இன்று போய் நாளை இரவு வா என்று சொன்னீர்கள். அப்படி ஒருவர் நாளை வா என்று சொன்னால் சராசரி மனிதன்தான் அப்படி சொல்ல முடியும். ஒரு அரசனாக நீங்கள் சொல்லியிருக்க கூடாது. நாளை வா என்றால் ஒருவன் நாளை உயிரோடு இருப்பான் என்ற ஞானத்தை அறிந்து உணர்ந்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் மிக பெரிய ஞானி யோகி ஆகவாக இருக்கிறீர்கள் என்று கேட்பார். இதற்கு துணுக்குற்ற தர்மராஜன், என்ன பீமசேனா, என் அறியாமை போக்கிவிட்டாய் என்று சொல்லுகின்றார். அறியாமை போக்கவில்லை தந்தையே, சகோதரரே. நாம் ஆட்சி என்பது கோன் உயர குடி உயரம். இந்த கோன் உயர்வுகின்ற போது குடிமக்கள் உயருவார்கள். வறுமை என்பது கட்டுக்கடங்காத முரட்டு குதிரை போல் அது ஓடிக்கொண்டே இருக்கும். யாரை எப்படி கீழே வீழ்த்தும் என்று தெரியாது. வறுமையின் பிடியில் யார் இறப்பார் என்று தெரியாது. நாளை நாம் இருப்போமா என்று தெரியாது. அப்படிப்பட்ட நிலை வருகிறது தான் சூழ்நிலையில் ஒரு அந்தணர் மேளத்தை அடித்தாரே தவிர அவரை பொருட்படுத்தாமல் நீங்கள் விட்டுவிட்டால் கடிவாளம் இடாத குதிரை போல் கட்டுக்கடங்காமல் அந்த குதிரை தறிகட்டு ஓடுகின்ற போது மனிதன் பயணிப்பவன் இறந்து போகிறான். அப்படி வறுமை கட்டுக்கடங்காமல் போகும். நாம் கடிவாளமாக இருந்து இந்த அரசாட்சி செலுத்த வேண்டுமே தவிர, நீங்கள் நாளை வா என்று சொன்னால் அதில் என்ன இருக்கிறது என்று கேட்கின்ற போது தன் தவறை உருகினார் தர்மர். சகோதரரை, இனி நான் ஒருபோதும் இத்தவறை செய்ய மாட்டேன். என் நிலையும் தன்னிலை மறவாமல் மக்கள் தொண்டி முகேசன் தொண்டி என்று செய்து அவர்களுக்கு சேவையாற்றுவேன் என்று அன்னிருந்து தர்மராஜன் என்கின்ற பட்டத்திற்கேற்க ஆட்சி செய்து முடித்தான். நானும் கதையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.